During this rough breaking phase தொடங்கி இருக்கிறது என்று இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. நம்மோடு டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களும் தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். கை தட்டுறாங்க, சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் மயில்சாமி, என்ன நடக்கிறது எங்களுக்கு சொல்ல முடியுமா? From 30 kilometers to 7.4 kilometers at the end. முதல் கட்டமாக குறித்த நேரத்தில் கீழே இருந்த தரைக்கட்டுப்பாட்டு நிலையத்தினுடைய அந்த கட்டளை எடுத்துக்கிட்டு 4 இயந்திரங்களும் அதன் பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. Accelerometer package LIRAP is aiding in the navigation. जी हाँ, अभी आप अपनी स्क्रीन पे देख सकते हैं எவ்வளவு வேகம், எவ்வளவு வேக குறைப்பு, அது ரெண்டையும் கண்காணிக்கப்பட்டு வருது. அந்த சமிக்கைகள் சரியாக வர மாதிரி தெரியுது. और अभी तक 1000 கிலோமீட்டர்ல இருந்து மணிக்கு 1200 கிலோமீட்டருக்கு குறைக்கணும் இல்லையா? அடுத்த 10 நிமிஷத்துல குறைக்கணும். ஆமா குறைக்கணும். இப்போ அததான் இப்ப தொடர்ந்து எவ்வளவு குறைஞ்சிட்டே வருதுன்னு நொடிக்கு நொடி அவங்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க. The lander module has traveled a distance of approximately 220 kilometers. The complete down range that will be traveled during this phase shall be nearly 713.5 kilometers. जी हाँ, कुल 745 किलोमीटर के इस रफ ब्रेकिंग फेज में आप देख सकते हैं कि हम लोग लगभग अपनी यात्रा 20% कंप्लीट कर चुके हैं. நம்ம எப்படி பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி போகும்போது பார்க்குறோமோ விண்வெளிக்கு அதே மாதிரி இப்போ மெதுவாக இறங்குறதுக்கான அந்த சமிக்கை बहुत ही सटीक और सधी हुई है, जिसमें लैंडर अपने वेगमान को अनुमानित तरीके से घटा रहा है. The altitude of the lander module will reduce from 7.4 kilometers to 6.8 kilometers. During the next phase, which is going to be the attitude hold phase. We can currently see that the altitude of the lander module is nearly 31 kilometers. आरुषि, अभी हम इस ग्राउंड रेस को देखते हुए कह सकते हैं कि रफ ब्रेकिंग फेज की शुरुआत बहुत ही अच्छे तरीके से हुई है. आप ये देख सकती हैं कि जो भी प्रोजेक्टेड ग्राउंड रेस है उसी पे अपना लैंडर मॉड्यूल आगे चलते हुए बढ़ रहा है. अभी तक ये देखा जा सकता है कि लैंडर मॉड्यूल लगभग 370 किलोमीटर 36 दिशा में चल चुका है. The mission operations team is analyzing the data. We can all see the seriousness and the concentration with which each and every parameter of the lander module is being analyzed. The performance so far seems to be nominal. जी आरुषि, चूंकि एएलएस एक्टिवेट किया जा चुका है, इसलिए ग्राउंड से कोई कमांडिंग नहीं की जा रही है. इस दौरान आपके स्क्रीन पे सारे डेटा इसरो के डीप स्पेस नेटवर्क லேண்டர்ல என்னென்ன ப்ரோக்ராம் போட்டோமோ அது பிரகாரம் சரியா வருது. இந்த நேரத்தில் இவ்வளவு உயரத்தில் இவ்வளவு வேகம் குறைக்கப்படணும். அது வினாடிக்கு வினாடி அதை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி 4 இயந்திரங்களையும் இயங்கப்பட்டு வருது. As the ALS has taken charge. The preparation for today's event had started nearly 48 hours before, wherein various pre-selections and uplinking of parameters were done. We can see that the vertical இது கிட்டத்தட்ட ஒரு பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல் லான்ச் பார்க்குற மாதிரி தான். அது கவுண்ட் டவுன் 48 மணி நேரம் கவுண்ட் டவுன் முடிஞ்சு கரெக்டாக நேரத்தில் ஆரம்பிச்சுட்டு அந்த 4 எந்திரங்களும் அதனுடைய இயக்கத்தில் இருக்கு. வெலாசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ 1.7 கிலோமீட்டர்லேருந்து 1.2 வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் வெலாசிட்டி, தட் இஸ் நிலவை நோக்கிய வெலாசிட்டி மெல்ல அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ ஒரு பக்கம் நாம் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, நிலவினுடைய தரையை மேலே போயிட்டு அந்த வெலாசிட்டி குறையுது. ஆனால் நிலவு அந்த ஈர்ப்பு விசையால் இழுக்கிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இப்போ அந்த வெலாசிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் இங்கே வந்துடுச்சு. 1200 மீட்டர் ஒரு வினாடிக்கு 1700லேருந்து 1200க்கு அது குறையுது. ஆனால் மெதுவாக அது உயரத்தை இழக்கிறதுனால நிலவினுடைய தரையை நோக்கி அந்த வேகம் வருது. இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். அடுத்த பேஸில் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும்.
द लैंडर मॉड्यूल का முதல்ல altitude ஹரிசாண்டல் வெலாசிட்டி குறைக்கிறதா कम होता हुआ दिख रहा है और जो कि एक्सपेक्टेड भी है। अभी हम बात करें करंट आल्टीट्यूड की तो जो ஆனா कि இதே எதிர்பார்த்தபடி தான் 28 இல்லன்னு किलोमीटर के आसपास है। आप स्क्रीन पर ये भी देख सकते हैं चंद्रयान 3 लैंडर इमेजर வந்து डिस्प्ले 30 கிலோமீட்டர் ஆரம்பிச்சு இல்லையா அப்ப அது 28 கிலோமீட்டர் ஆயிடுச்சு இப்போ அது குறையுது இப்போ ஏன்னா அதனால photographs of the moon surface and that is நிலவை also நோக்கி being அந்த streamed வேகம் here. மெதுவா Currently, the அதிகமாகுது horizontal velocity இப்போ 4 என்ஜினும் has been brought வரக்கூடிய down. அந்த வேகம் The distance traveled குறைக்குது கிட்டத்தட்ட 1000 மீட்டர் பக்கம் வந்துருச்சு இப்போ 1077 நாள் The current altitude is 27 kilometers as can be seen on the screen. जी हाँ, करीब करीब अपने आधे सफर को पूरा करते हुए इस रफ ब्रेकिंग फेज में लैंडर बहुत ही आगे की तरफ बढ़ते हुए अपनी ऊंचाई को घटा रहा है। अगर अब बात करें तो लैंडर की ऊंचाई மெதுவா चंद्रमा के பார்த்தீங்கன்னா அந்த தூரம் நிலவினுடைய தரையிலிருந்து அந்த தூரம் வந்து அது மெதுவா குறைஞ்சிட்டு இருக்கு இப்போ 7 किलोमीटर के आसपास है। The next phase after the rough braking phase is the attitude hold phase, which will be for a duration of nearly 10 படம் seconds. பிடிக்கும் The lander will be oriented such that both the altimeters will be looking exactly towards the moon's surface. At the end of this attitude hold phase, height measurement update to navigation system will be given from the laser and car band altimeters. Currently, we are in the middle of the rough braking phase. जी हाँ, अगर हम பிரேக்கிங் போயிட்டு இருக்கு இப்பவும் கூட நம்ம ஒவ்வொரு மெஷர்மெண்ட் எடுத்திருந்தாலும் கூட இப்போ அது ஃபயர் ஆகிட்டு இருக்கறனால சில வித்தியாசம் இருக்கலாம் அதனால இதனுடைய ரஃப் பிரேக்கிங் முடிவுல பின்னால ஒரு 10 செகண்ட் இந்த என்ஜின் ஃபயர் ஆகாம இருக்கக்கூடிய அடுத்த உணர்வுகளை வச்சுக்கிட்டு இப்போ எந்த உயரம் எந்த வேகம் ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டையுமே பார்த்துட்டு அடுத்த ஒரு ரீசெட் கொடுக்குற மாதிரி இருக்கும் पूरी तरह से அங்கிருந்து அடுத்த கட்டம் நோக்கி हम போகும் देख सकते हैं कि हॉरिजेंटल वेलोसिटी लगातार कम होती हुई दिख रही है। இப்போ எல்லாமே தானியங்கி முறையில் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் சின்ன மாறுதல் இருந்தாலும் கூட அது உடனுக்குடன் தெரிஞ்சு அது அங்கேயே அது சரி பண்ணிக்கும் அது நமக்கு வெளியே தெரியாது ஆனால் இது வரைக்கும் எல்லாமே அதனுடைய பாதையில் போயிட்டு இருக்கு is currently 22 kilometer which is again going to be coming down and that is expected. For the viewers who have joined கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் கீழே வந்துட்டோம் we are in the power descent phase and we are in the rough braking phase which is the first phase of the power descent. We have currently traveled a down range of 697 kilometers and the down range that has to be traveled during this phase is 713.5 kilometers. 700 प्लस जी हाँ, अभी आप देख सकते हैं कि लैंडर की just 100 किलोमीटर away from the landing site 20 मीटर प्रति सेकंड हो गई है। लगभग இப்போ கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் வேகத்தை குறைச்சிட்டோம் मीटर प्रति सेकंड 1 கிலோமீட்டர் वेलोसिटी को कम per किया जा second चुका है। அந்த அளவு குறைக்கப்பட்டிருக்குது At the same time, we can see the altitude of the lander is just 17.8 kilometer from the moon surface, which is going to be around 7.4 at the end of the rough braking phase. பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல வந்த வேகம் 1.7 கிலோமீட்டர் இருந்தது வந்து கிட்ட 700 கீழே வந்துருச்சு ஆனால் வெர்டிக்கல் வெலாசிட்டி அதிகமாயிட்டா இருக்குது இப்போ கிட்டத்தட்ட 70 மீட்டர் பெர் செகண்ட் அந்த அளவுக்கு போயிடுச்சு இப்போ Sensor update from the laser and car band altimeters. We can see the visualization of the lander module moving towards the moon's surface. The current altitude is இப்போ வந்து மாதிரி வேரியன்ட் பண்ணது and the distance traveled is 15.2 kilometers. We can also see the image that the lander imager camera has been providing. जी हाँ, इस रफ ब्रेकिंग फेज के दौरान 800 இப்போ न्यूटन के லேண்டர் வந்து ஒரு வருதுக்கு வந்துக்கிட்டு கீழே இருந்து இமேஜ் எடுக்குது अंजाम दे रहे हैं और அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய சென்சார் எவ்வளோ உயரத்தில் இருக்கிறோம் எவ்வளோ வேகத்தில் போகிறோம் அப்படிங்கிறதையும் அதை அப்டேட் பண்ணுது तक लैंडर लगभग अपने 75 से 80% की यात्रा को पूरा कर चुका है।
After the rough braking and the attitude hold phase, we shall be having the fine braking phase, which will continue for nearly 3 minutes. The whole phase is being driven by the autonomous landing sequencer and there is no intervention from ground. இது கிட்டத்தட்ட விமானம் இறங்குன்னு வச்சுங்களேன். விமானம் சென்னையிலேருந்து எடுத்து மேலே போகுது, பறக்குது. அப்புறம் பெங்களூருக்கு வர்றதுக்கு முன்னால் அதனுடைய வேகத்தை குறைக்கும். விமான நிலையத்துக்கு பக்கம் வர வர அதனுடைய கொஞ்சம் திசையும் கேளுகரம் மாற்றி அது முறை குறைச்சிட்டு வந்து இறங்க வரும். இப்போ வந்து செங்குத்தாக இறங்கணும். அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கப்போ जी हाँ, हमारे प्रधानमंत्री जी श्री नरेंद्र मोदी जी हम सभी का उत्साहवर्धन करने के लिए दक्षिणी अफ्रीका के जोहानसबर्ग से जुड़ गए। பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே பிரதம மந்திரியும் தென்னாப்பிரிக்கால இருந்து பார்த்துட்டு இருக்காராம். உலகமே பார்த்துட்டு இருக்குது. இந்தியர்களை தாண்டி உலகமே பார்த்துட்டு இருக்கக்கூடிய தருணம். கிட்டத்தட்ட Yes, we are privileged to have with us 400 மீட்டர் per second அந்த வேகத்துக்கு போற அந்த அளவுக்கு வேகம் who has joined us from South Africa's Johannesburg to encourage us. जी हाँ, आप ये देख सकते हैं एल्टीट्यूड होल्ड फेस भी बहुत ही आसानी से लैंडर फेस ने पार कर लिया है और अब फाइन ब्रेकिंग की शुरुआत हो चुकी है। अभी हम ये देख सकते हैं कि लैंडर की ऊंचाई लगभग 5.6 किलोमीटर है, जो कि இப்போ நிலவை விட்டு 6 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கு. 800 மீட்டர் हो जाएगी. அதிகமாக கீழே வந்த மாதிரி இருக்கு. We can hear from the mission operations team that the sensors are performing nominally. Rough braking, yeah. And we are currently in the midst of the fine braking phase, which is going to continue for 3 minutes. Yeah. And the altitude is going to be reduced to nearly 800 meters at the end of this phase. जी हाँ, जैसा कि கம்பரம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கிறப்போ 800 மீட்டர் வர வரைக்கும் போகணும். 800 मीटर वर्टिकली होगी और यहाँ पे लैंडर की हॉरिजॉन्टल இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து वर्टिकल वेलोसिटी ஹரிசாண்டல் வெலாசிட்டியும் குறையும், வெர்டிக்கல் வெலாசிட்டி அதுவும் குறையும். ரெண்டுமே குறையும். இப்போ 230 ஹரிசாண்டல் வெலாசிட்டி இருக்கு, கீழே விலகிற வெலாசிட்டி அதுவும் குறையுது. ரெண்டு பார்த்தீங்கன்னா முதல்ல வெர்டிக்கல் வெலாசிட்டி அதிகமாகிட்டு இருந்துச்சு முதல்ல, இப்போ ரெண்டுமே குறையுது. அந்த ஓரியன்டேஷனுக்கு வர்றதுனால இப்போ ரெண்டுமே குறையுது. பார்க்கலாம் தெரியும். ஒரு பக்கம் 200, 204, 202 வருது. அதே பக்கம் வெர்டிக்கல் வெலாசிட்டி ஈர்ப்பு விசையால் அதிகப்படுத்தப்பட்ட நிலவை நோக்கிய அந்த வேகம் இருக்கு இல்லையா, கீழே வர வேகம் அதுவும் குறைக்குது. அதுக்கான ஓரியன்டேஷன் இது. இப்போ இதில் வந்து த்ரஸ்ட் ஃபயர் ஆகும் பொழுது 2 வெக்டார் வரும். ஒரு வெக்டார் வந்து செங்குத்தாக மேலே போகும், இன்னொரு பக்கம் ஹரிசாண்டலாக வரும். நீங்கள் செங்கோணம் பார்ப்பீங்களா, அது மாதிரி பிரித்து பார்த்தா தெரியும். இப்போ 2 வெலாசிட்டியை குறைக்கிற மாதிரி வர்றது. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெலாசிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும், அது திசையில் போகிறது. இன்னொரு பக்கம் ஈர்ப்பு விசைக்கும் நம்முடைய என்ஜினுக்கு ஒரு போட்டி நடக்குது. அதனால தான் 26, 8 அதிகமாக தெரியும், 9 தெரியாமல் இருக்கும், திரும்ப அது குறையும். அது மாதிரி போக பாருங்கள். जी हाँ, अभी आप देख सकते हैं कि लैंडर की ऊंचाई लगभग 1 किलोमीटर के आसपास है. 2 கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு. உங்களையும் என்னையும் மாதிரியும் பிரதம மந்திரியும் பார்க்குறார். அதுதான் செய்தி. The final phase of the power descent, 2 kilometers, which is going to be the vertical descent phase or the local navigation phase. जी हाँ, अब हम फाइन ब्रेकिंग இப்போ வந்து அந்த இடத்த பார்த்துட்டு அது குறைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டுமே குறையுது பாருங்க. வெர்டிக்கல் வெலாசிட்டி குறையுது, ஹரிசாண்டல் வெலாசிட்டி குறையுது. இப்போ இதனுடைய ஈர்ப்பு விசைக்கும் நம்முடைய திரவேந்தர்களுக்கும் உள்ள போட்டி. இப்போ கயிறுக்கும் போட்டி பாருன்னு வச்சுக்கோங்க, அது கீழே இழுக்குது, இது மேலே தள்ளுது. அப்போ மெதுவாக வரும். அந்த வேகத்தை குறைச்சிட்டே வர்றோம். இப்போ indicates that 100 மீட்டர் தூரத்துக்கு வந்துட்டோம். வெர்டிக்கல் இப்போ வந்து அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட வெர்டிக்கல் வெலாசிட்டி 0. இப்போ மிதக்குது.
The அங்கிருந்து படம் எடுக்க போகுது altitude இப்போ. is being brought down from 800 meters